ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி. டெட் பாஸ் மதிப்பெண் அனைவருக்கும் 60 என அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற வழக்கின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் கேஸினுடைய தற்போதைய நிலை என்ன, தீர்ப்பு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. டெட்டு கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இது வரைக்கும் 3 டைம் பக்கம் ஹியரிங் வந்துருச்சு. 4வது டைமுக்காக கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன ஆயிருக்கு சார் கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது தேதி குறிப்பிடாமல் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க. கேஸில் ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதரப்பு வாதங்கள் கேட்டிருக்காங்க. ஒன்று ஆசிரியர்கள் தரப்பும் கேட்டிருக்காங்க, இன்னொன்று அரசு தரப்பும் கேட்டிருக்காங்க. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் நமக்கு பாக்கியாக இருக்குது. ஸோ என்ன ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக டிசிஷன்லாம் எடுத்திருப்பாங்க. அது ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டேட் சொல்லி அன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சார் பாசிபிள் வாய்ப்பு இருக்குதா, எல்லோரும் நிறைய பேர் கேட்குறது தான் சார் 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா சார், சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க, இல்லைன்னுலாம் சொல்லவே முடியாது. பட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? கேஸ் நம்ம நினச்ச மாதிரி சீக்கிரம் முடியாது. கண்டிப்பாக 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி காமன் டெட் எக்ஸாம் வருது, அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஒரு விஷயத்தையும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. பாசிட்டிவாக ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இதையும் நம்பிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். சரிங்களா? கேஸோட ஸ்டேட்டஸ் இதுதாங்க. கேஸ் நம்பரு, கோர்ட்டு நம்பரு, பெஞ்சு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில் கிடச்சோன்னா உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்ந்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.